கமாரம் பக்கத்துல இத மாரி மாடுகள்லாம் நாட்டு மாடுலாம் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன். எலக்ஷன் வேலையா சுத்திட்டு இருக்கும்போது. இது எப்படின்னா, இங்க வந்து இப்ப அறுத்துட்டாங்கன்னா, அதுவரைக்கும் அந்த ஏரியால மேய்ப்பாங்க. இது முடிஞ்சிடுச்சுன்னா, அடுத்தடுத்து ஏரியா மாத்திட்டே இருப்பாங்க. இப்போ இங்க நெல்லு நடப்போறதால, இங்கேருந்து மத்த இடத்துக்கு மேய்ச்சல் ஓட்டிட்டு போறாங்க. இந்த மாரி நான் தெக்க தான் நெறையா பார்த்துருக்கேன். அதாவது நம்ம மதுரை அந்த பக்கத்துல நாட்டு மாடுகள்லாம் அதிகமா இத மாரி பட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப இங்கேயும் அதிகமா இருக்கு. ஆடு தான் அதுக்கு முன்னாடி அதிகமா இருந்துட்டு இருந்தது. இப்ப மாடும் நெறையா இருக்கு. இந்த குட்டி குட்டி கன்னுக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா அவ்வளோ அழகா இருக்கு. நான் அதாவது அழிஞ்சுகிட்டு வர நம்ம நாட்டு இனத்த பாதுகாக்கணும். பாதுகாத்து வச்சா தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த மாரி மாடுகள்லாம் இருந்ததே தெரியும். ஸோ அந்த வகையில இதெல்லாம் இவங்க ஓரளவு மெயின்டெயின் பண்றாங்க. இது எல்லாமே பியூர் நாட்டு மாடு தான். ஒரு மாடு கூட நம்மளால பிடிக்க முடியாது. அந்த அளவு முற்ற மாடுகளா தான் இருக்கும் இது எல்லாமே. ஸோ இது போல விளாக்ஸ்க்கு ஆர்ச்சி ராஜ் விளாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே.